resemble them. ஆனா சில நாய்கள் தகப்பன் போல, அந்த நாயுடைய தகப்பன் போல, தாயை போல இருக்குது. ஆனால் எல்லாமே அப்படி அல்ல. Why are they different? எதற்காக எல்லா நாய்களும் வித்தியாசமாக இருக்கிறது? Depending on the type of food they eat wherever they are. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த நாய்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு குறித்து அந்த நாய்கள் வித்தியாசமாக இருக்கிறது. Some are in houses where they give them good food. சில நாய்கள் வீட்டில் இருக்குது, அந்த நாயை நன்றாக போஷிக்கிறார்கள். So their body, their shape depends on the food they eat. So அந்த நாய் பெருசாக இருக்குது, ரொம்ப மோட்டாவ தடியமாக இருக்குது. காரணம் என்னவென்றால் நல்ல ஆகாரம் கொடுக்கிறார்கள். Some are in the place where they don't eat good food. சில நாய்கள் அதுகளுக்கு ஆகாரமே கிடைக்குவதில்லை. In fact, some don't even have families. சில நாய்களுக்கு குடும்பம் என்று சொல்லி எதுவுமே இல்லை. They are scattered on the street eating whatever they find. So இந்த நாய்களுக்கு இங்கே அங்கே எது கீழே விழுந்துக்குதோ அதை தான் கட்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கும். I'm telling you how through Adam different kind of races came in the world. அதே போல மனிதர்களை எடுத்துக்கொண்டால் வித்தியாசமான மனிதர்களும் நாம் பார்க்கக்கூடிய. See what the Bible says. I told you find everything here. நான் சொன்னேன் எல்லா காரியம் வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். This is the book of knowledge. இந்த புத்தகம் ஞானம் என்று சொன்னால் இந்த ஒரு புத்தகத்துல தான வரும். This is the book of understanding. இந்த புத்தகத்தை நிமித்தம் நம்மளுக்கு புரிந்து கொள்ளுதல் வரும். Look at it. இத நம்ம பார்ப்போம். That verse 26. 20 அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26 of one blood all nations of men. எல்லா மனிதர்களும் ஒரே இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். Despite our color, if we go to the laboratory, our blood is the same. பல வித்தியாசமான கலர்கள் இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம். ஆனா இந்த லேபரேட்டரியில போய் உங்களுடைய ரத்தத்தை நீங்க பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரே ரத்தம். Group A, Group A, Group B, Group B, A positive, A positive, Group 0, Group 0, 0 negative, 0 negative. It spread all over the world. அது எல்லா உலகம் எங்கும் பரவப்பட்டிருக்கிறது. It came from one man. இது எல்லாம் ஒரு மனிதன் மூலமாக வந்தது. One man, ஒரு மனிதன். that is it. அதுதான். All nations of the world, wherever we came from, we are one blood. நம்ம எல்லாம் பல தேசத்துல வந்திருக்கிறோம், ஆனால் நம்ம எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? ஒரே ரத்தத்துடையவர்களாக இருக்கிறோம். Then the Bible says, and we dwell on all the face of the earth. நம்ம உலகம் எங்கும் பரவி இருக்கிறோம். What brought about color change? கலர் வித்தியாசமா இருக்கிறது. அது குறித்து என்ன? The weather. வெதர் பார்க்கிறோம், கிளைமேட் நம்ம பார்க்கிறோம். Climate. இங்க சில்லுன்னு இருக்குது, அங்க சூடாக இருக்குது. The types of food you eat there. அநேக இடத்துல வந்து வித்தியாசமான ஆகாரங்கள் உண்டு. It can affect the hair. அந்த ஆகார நிமித்தம், கிளைமேட் நிமித்தம் தலையில இருக்கிற முடி கொட்டி விடுகிறது. It can affect that. இது பாதிக்கப்படும், மத்த பாதிக்கப்படும். In Africa, the sun is hot. ஆப்பிரிக்கா தேசத்துல பார்க்கும்போது சூரியன் கொதிக்கும் அனல். So eventually the people turn black. So ஆகவே அங்க இயற்கையாக ஜனங்கள் எல்லாம் கருப்பாக மாறி விடுவார்கள். And various reasons are responsible for our colors. ஆனால் பல காரியங்கள் இருக்குது, காரணங்கள் இருக்கிறது. நம்முடைய கலருக்காக பல காரணங்கள் உண்டு. Now we have understood we are one man. We were put in every nation. We are one. பல தேசத்துல பல ஜனங்கள் இருந்தால் நம்ம எல்லாம் ஒரு மனித நிமித்தம் நம்ம வந்தோம். One God created one man. ஒரு தேவன் ஒரு மனிதனை படைத்தார். As for our languages, நம்முடைய மொழிகள், already you have heard how it happened in the Bible. நம்முடைய பாஷைகள் நாம் பார்க்கிறோம். In the book of Genesis chapter 11. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். Genesis ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் chapter 11. 11ஆம் அதிகாரம். The Bible tells us verse 1. 1ஆம் வசனம். And the whole
earth was of one language and of one speech. Why we are reading in the pulpit is because we are recording it, and people are hearing this thing in America, in Africa, in Europe, every part of the world is seeing you today, is hearing me. That's why we're reading it so that they can hear. We're near the microphone. Okay. உலகம் எங்கும் ஒரே மொழியாக இருந்தது. So the Bible is saying there was a time all the world was speaking. ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரே பாஷை மட்டும் பேசிக் கொண்டிருந்தார்கள். Verse 2 says, and it came to pass as they journeyed from the east that they found a plain in the land of Shinar, and they dwelled there. So அந்த ஜனங்கள் அங்க நடமாட்டு கொண்டு இருக்கும் போது ஒரு இடத்துக்கு நகரத்துக்கு வந்தார்கள். ஷீலோ என்று சொல்லி ஒரு நகரத்துக்கு வந்தார்கள். And they said one to another, go to, let us make brick and burn them truly. And they had brick for stone and slime had they for mortar. So எல்லாரும் சேர்ந்து இப்படியாக ஒரு தீர்மானத்துக்குள்ளாடி வந்தாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து மண்ணை எடுத்து அத நம்ம அக்னியில போட்டு அந்த ஒரு கட்டடத்துக்காக ஒரு செங்கலை நம்ம உருவாக்கும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்குள்ளாடி வந்தார்கள். Go to, and they said, go to, let us build us a city and a tower whose top may reach unto heaven, and let us make us a name, lest we be scattered abroad upon the face of the whole earth. வாருங்கள் நம்ம ஒரு கோபுரத்தை கட்டுவோம், எல்லாரும் ஒரே கோபுரத்தில் கூடி இருக்கும்படி நம்முடைய நாமம் பெரிதாக்கும்படி இந்த ஒரு கோபுரத்தை கட்டும் என்று ஒரு தீர்மானத்துக்குள்ளாடி வந்தார்கள். And the Lord came down to see the city and the tower which the children of men builded. தேவன் இத பார்க்கும்படி வந்தார். மனிதன் கட்டன அந்த ஒரு உயர்ந்த ஒரு கட்டடத்தை நோக்கும்படி தேவன் வந்தார். And the Lord said, behold, the people is one, and they have all one language, and this they begin to do, and now nothing will be restrained from them, which they have imagined to do. இந்த ஜனங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த காரியம் செய்யும் போது தேவன் இறங்கி வந்து இவர்களெல்லாம் ஒரே பாஷை பேசுகிறவர்களா இருக்கிறார்கள். இந்த காரியங்களை நிறுத்தி இந்த காரியங்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்தார். Go to, let us go down and there confound their language, that they may not understand one another's speech. நாம போய் அவங்களுடைய பேசக்கூடிய பாஷத்தை நம்ம வெவ்வேறு பாஷையாக குழப்பத்தை உண்டாக்கி இந்த கட்டடத்தை கட்டாதபடி தடுத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்தார். So the Lord scattered them abroad from thence upon the face of all the earth, and they left off to build the city. So ஆகவே தேவன் இந்த ஜனங்களை சிதறடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Therefore is the name of it called Babel, because the Lord did there confound the language of all the earth, and from thence did the Lord scatter them abroad upon the face of all the earth. So அந்த இடத்துல தேவன் இவங்களை சிதறடிக்கும்படி செய்தார். ஒரே மொழியை பேசிக்கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில ஒரு குழப்பத்தை உண்டாக்குனார். அந்த ஜனங்கள் அது நிமித்தம் பல இடத்துக்கு பல தேசத்துக்கு அவர்கள் பிரிந்து போய்விட்டார்கள். Now the Lord said, these people understand themselves. That is why they are trying to build a tower for their own name and glory. இந்த ஜனங்கள் ஒருவருக்கு புரிஞ்சு கொள்ளுகிறார், ஒன்றாக இருக்கிறார். ஆகவே தான் இந்த கோபுரத்தை அவர்கள் ஒன்றாக சேர்த்து கட்டுகிறார்கள். Let's go and make them not to understand themselves. ஆகவே நம்ம போய் அங்க ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம் என்று சொல்லி தேவன் தீர்மானித்தார். Let's go and put languages different into their mouth. ஆகவே அங்க போய் அவங்களுடைய நாவல அவங்களுக்கு ஒரு வேறொரு பாஷையை தரம்படி ஆண்டவர் தீர்மானித்து ஒவ்வொரு பாஷையை மாற்றி விட்டார். So that if this one calls this chair, another person says chair means sit down.
இந்த ஒருவன் இது சேர் என்று ஒருத்தன் சொல்லுவன் என்றால் இன்னொருத்தன் நம்ம நினைக்கிறான் அவங்க அந்த சேர்ல போய் உட்கார்ந்து கொள்கிறான். இவன் சொல்றதுக்கு அவன் சொல்றதுக்கு வித்தியாசமே இல்லை. When somebody says, give me water, somebody will understand it, give me a stone. ஒருவன் தண்ணியை கொண்டு வான்னு சொன்னா அவன் கல்லை கொண்டு வந்து கொடுப்பான். So the people were not understanding. So ஜனங்கள் அந்த பாஷையை புரிஞ்சு கொள்ளவில்லை. Stand up. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. Some sit down, some stand up, some lie down, because they are understanding it differently. So எழுதுனா உட்காருனா எழுந்து கொள்ளுகிறான். They can't build anymore. ஆகவே இந்த நிமித்தம் அந்த கட்டடத்தை கட்ட முடியவில்லை. So as they speak, this one will hear, this one not hear this one will hear. So they started grouping themselves according to those that hear one thing. So ஆகவே இது நிமித்தம் பேச்சு யாரெல்லாம் ஒரு பாஷை பேசுகிறார்களோ இவங்க பேசுறது மட்டுங்களுக்கு புரியுதோ இவங்கெல்லாம் ஒரு கூட்டமா சேர்ந்து விட்டார்கள். அவங்க பேசுகிறவர்கள் அவங்க ஒரு கூட்டமாக மாறிவிட்டார்கள். Then those that hear the same language begin to move somewhere where they can stay together and live together and do things together in community. That's how he scattered them. Indians were coming to India, and even different sects of the Indian language were forming their own, and that is how different parts of African language were forming their own. European were forming their own. This is how different languages came into mankind. ஆகவே எப்படி இது ஆனது என்று சொன்னால் எல்லா இந்தியா மொழியை பேசுகிறவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து விட்டார்கள். ஆப்பிரிக்கா லாங்குவேஜ் பேசுகிறவர்கள் எல்லாம் ஆப்பிரிக்கா போய் விட்டார்கள். ஆகவே இன்று உலகத்தில் இருக்கிற பல ஜனங்கள் பல தேசத்துல எப்படி உருவானது என்று சொன்னால் அவங்கவுங்க பேசக்கூடிய பாஷைகள் சென்று அவங்க தேசத்துக்கு போய் விட்டார்கள். So the fact that we speak different languages doesn't mean we are not one. We are one people. So பல மொழிகள் பேசினார்களும் பல இடத்துல நம்ம இருந்தாலும் நம்ம ஒன்று. So one human being gave birth to us. ஒரு மனிதன் நம்மளுக்கு ஒரு குழந்தை பெற்றெடுத்து அவங்க மூலமாக சந்ததி பெருகினது. His name was Adam, together with his wife Eve. அந்த ஒரு மனிதனுடைய பேர் ஆதாம், அவங்களுடைய மனைவி யாவாள். We are of different skin. நம்மளுக்கு பலவிதமான தோல்களும் இருக்கிறது. But one man ஆனால் to us. ஆனா நம்ம எல்லாம் எப்படி வந்தோம் என்றால் ஆதாம் மூலமாக நம்ம வந்தோம். Again, we are one language. Although we are different languages, our languages changed in the building of Babel, the Tower of Babel. Otherwise, even in language, we are one language. பல மொழிகள் இப்ப இருந்தாலும் ஆனா உண்மையாக பார்க்கும் போதோ நம்ம எல்லாம் ஒரே பாஷை தான் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த ஒரு பாஷை மூலியமாக தான் பல பாஷைகள் மாறப்பட்டது. The fact that we speak different language doesn't mean we're different people. No, we are one people. நம்ம பல பாஷைகள் மாறினாலும் ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்று. One God, ஒரு தேவன், one man, ஒரு மனுஷன். Now the problem of sin came. இப்போ பாவம் என்று சொல்லி காரியங்கள் இந்த உலகத்துல பரவினது. Since Adam sinned, ஆதாம் தான் we his children copied his sin. So அந்த ஆதாம் செய்த பாவத்தை நாமும் மீண்டும் செய்ய தொடங்கிவிட்டோம். This sin follows his blood because we are all of one blood. இந்த பாவம் அந்த ரத்தம் மூலமாக எல்லாரும் அந்த ரத்தம் பாவம் கூடிய ரத்தம் என்று சொல்லக்கூடிய காரியம் எல்லா மனிதனுக்கும் உண்டு. His blood became defiled. அந்த ரத்தம் ஆதாமுடைய ரத்தம் தீட்டுப்பட்டு விட்டது, polluted. அந்த ரத்தம் தீட்டுப்பட்டு விட்டது. And that is the blood that passed through all his children, and we are his children. So ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆதாம் சந்ததி மூலமாக நாம் வந்திருக்கிறோம். So when a child is born, since he is a great grandson to Adam, he carries the nature of sin that is in Adam. ஒரு மனுஷனுக்கு குழந்தை பிறந்து அவனுக்கு குழந்தை பிறந்தாலும் இந்த குழந்தை எங்க கனெக்ட் சொன்னால் ஆதாமுக்கு அங்க ஒரு தொடர்பு இருக்கு. And as he grows up, அந்த மனுஷன் வளர்கிறான்.
he starts manifesting a peculiar character. அந்த that- மனுஷன் that வளர்ந்து வரும்போதோ அவன் ஒரு வித்தியாசமான ஒரு குணசாலியாக இருக்கிறான். according to the one he chose to do. அவன் எப்படி வாழ வேண்டும் என்று அவன் தீர்மானித்தானோ அப்படியாக அவனுடைய சிந்தனையை பொறுத்து அந்த மனுஷனை பார்க்க முடியும். This is happening like that all over the world. சோ இதுதான் உலகம் எங்கும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். Because we are all children of Adam. காரணம் என்னவென்றால் நம்ம எல்லா ஆதாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். We started behaving badly. நாம உண்மையாகவே ஒரு சுவாபத்தோட பாவத்தின் காரியங்கள் நமக்குள்ளாடி இருக்குது. நம்ம பாவிகளாக நம்ம செயல்படுகிறோம். We started hurting ourselves. ஆகவே நம்ம தீங்கும் மற்ற காரியங்களை பாவமான காரியங்களை நம்மளே ஏற்றுக்கொள்கிறோம். We didn't honor God. நம் தேவனை கனப்படுத்தவில்லை. The way we were treating one another bad. நாம ஒருவருத்தர் எப்படி நம்ம வரவேற்கிறோம், எப்படி அவங்கள ட்ரீட் பண்றோம் என்று சொல்லும்போது அது ரொம்ப மோசமான காரியமா இருக்குது. The white man looks at his skin and says, my skin is the best. He looks at the black man and says, who are you? Get out from this place. வெள்ளைக்காரன் ஒரு மனுஷனை பார்த்து கருப்பா இருக்கணும் பார்த்து நீ யாரா நீ என்று சொல்லி கேவலமா பேசி அவனை மட்டம் தடுத்துவதை நம்ம பார்க்கிறோம். Then there comes to be racial discrimination. சோ ஆகவே இப்படிப்பட்ட ஒரு போட்டிக்குள்ளாடி நம்ம வந்துடுறோம். ரேஷியல் போட்டிக்குள்ளாடி நம்ம வந்து even among the Indians. இந்தியா மத்தியிலர்களும் சரி, we are all Indians are children of one man. They are the same, whatever is their color, bright or black or in the middle. They are all one person because they came from one man. இந்தியால பார்க்கும்போதோ வெள்ளையா இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், இல்ல வீட்டிஷா இருக்கலாம், நடுவுல எப்படியாக இருந்தாலும் நம்ம எல்லா இந்தியர்களும் ஒரு மனிதன் ஆதாம் மூலமாக நம்ம. But because of sin that is inside them, ஆனா பாவ நிமித்தம் பாவம் உள்ளத்துல இருக்கிற நிமித்தம் some people came up and said, we are the first human beings, we are greater than all other Indians. இந்த பாவம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால் மற்றவங்களை பார்க்கலாம் நான் சிறந்தவர், மற்றவங்களை பார்க்கலாம் மேன்மையான ஒரு ஜாதி என்று சொல்லிக் கொள்ளுறோம். We are first class. நாங்க ஒரு முதல் ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். What made you first class? சோ முதல் ஸ்தானத்தில் இருக்கும்படி உன்னை என்ன அப்படிப்பட்ட விசேஷ காரியம் உண்டு? What made your brother India lower than you? Second class. ஒரு சகோதரன் உன்னை காட்டிலும் தாழ்ந்து இருக்க என்ன காரணமாக இருக்கிறது? Who makes you to differ from the other person? உனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் என்று சொல்லும்போது அந்த வித்தியாசங்கள் என்ன? Is the sin of pride. அது என்னவென்று சொன்னால் பெருமை. அந்த பெருமை நிமித்தம் வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். They are corrupted by pride. அவங்க அந்த பெருமை நிமித்தம் அந்த மனுஷனுடைய முழு சாயலம் தேவனுடைய சாயலம் கலைக்கப்பட்டிருக்கு. As a result, if they share something between him and his brother, he said, I will take double because I am better than you. ஒருவரும் பங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் சொல்லுவான், எனக்கு தான் அதிகமாக வரணும், மற்றவர்களை காட்டிலும் எனக்கு தான் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று அவன் அந்த சிந்தனை அந்த மண்ணுக்குள்ளாடி இருக்கிறது. This is sin. இதுதான் பாவம். They have left the way of God. தேவனுடைய வழியை விட்டு விலகி விட்டார்கள். God is angry with this behavior. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார். Who told you that I made Indians different from other nations? இந்தியர்களை நான் மற்ற ஜாதி தேசத்தின் ஜாதி மக்களை பார்க்கலும் வித்தியாசமா படிச்சேன் என்று சொல்லி எங்க சொல்லப்பட்டிருக்கு? Who told you that the Indian one is better than another one? இந்தியர்கள் மற்ற தேசத்தார் காட்டிலும் மேன்மை என்று சொல்லக்கூடிய காரியங்கள் வேதத்துல எங்க இருக்கிறது? You are made of one blood. நீங்க எல்லாரும் ஒரே இரத்தத்துடையவர்களா இருக்கிறோம். The blood in your body is not different from the blood in the body of your brother. உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தமும் உன்னுடைய சகோதரனுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தமும் ஒன்றே. You are made to be one person. நீங்க எல்லாரும் ஒரே மனிதர்கள். Honor everybody. எல்லாரும் ஒருவர் நீ கனப்படுத்த வேண்டும். Give the same place to everybody. எல்லாருக்கும் ஒரே ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். But sin in the body of man.
இந்த பாவம் என்று சொல்லி ஒரு எல்லா மனிதனுக்குள்ளாடி இருக்கிறது. Make them to start oppressing other ones. சோ இந்த பாவம் தான் மற்றவனை மட்டத்தட்டும்படி செய்கிறது. Make them to start kicking other people. அந்த பாவம் தான் மற்றவங்களை ஒதுக்கும்படி செய்கிறது. To make them to deny other people the position of life. அந்த ஜனங்களுக்கு மற்றவங்களை காட்டிலும் நான் சிறந்தவன் என்று சொல்லி அந்த சிந்தனை அது ஒரு பாவமான சிந்தனையா இருக்கிறது. And say I am of a higher class. நான் மற்றவங்களை காட்டிலும் சிறந்தவன் என்று சொல்லிக் கொள்கிறோம். They have provoked God to anger. இந்த காரியம் செய்யும்போது தேவன் கோபம் கொள்கிறார். If they don't change from that spirit, they will not see God. இப்படிப்பட்ட ஒரு ஆவியிலிருந்து நீ மாற்றிக்கொள்ளவிட்டால் தேவன் கோபம் கொள்ளுவார். Our God is not a proud God. நம்முடைய தேவன் பெருமையான தேவன் அல்ல. It's Satan that is doing that thing. அந்த காரியம் செய்கிறவன் பிசாசானவன். Sorry for you who are suffering under this type of spirit. சோ இப்படியாக பல ஜனங்கள் இப்படிப்பட்ட காரிய நிமித்தம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Greatness is in Jesus, not in India. எந்த ஒரு கிரேட்னஸ் மகிமையான காரியம் என்று சொல்லும்போது தேவன் மட்டும் தான் இருக்குது. எந்த மனிதரும் இந்தியர்கள் யாரும் ஒருவருக்கும் இல்லை. God that makes people great, not tradition. சோ ஒரு மனுஷனை பெரிய மனுஷனை ஆக்க வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வாதம் தேவன்தான் இருக்கிறது. தேவன் தான் மனிதனை பெரியதாக ஆக்க முடியும். So because of the different kinds of sin walking in the world, making human beings to hate one another, to spoil one another, to do damage against the way of God, the Lord sent Jesus Christ down to the world to be an example, to live exemplary life for us to know how God wants us to live in this world. So ஆகவே ஜனங்க உலகம் எங்கும் என்னவென்றால் பாவம் நிறைந்து விட்டது. ஒருவன் இன்னொருத்தனை போட்டு அடிப்பது, அவனை தாழ்த்துவது, இப்படிப்பட்ட கொடிய காரியங்கள் பூமியில நடந்து கொண்டு இருக்கிறபடியால் தேவன் என்ன சுந்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி அது ஒரு எடுத்துக்காட்டாக மனிதர்களுக்கு இருக்கிறது. Jesus, God himself, came down to the earth as a human being. Did he discriminate people? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து மற்ற ஜனங்களை பார்த்து வித்தியாசமாக பார்த்தார்களா? ஒருத்தவனை தாழ்த்துவது, ஒருத்தவனை உயர்த்துவது, அப்படி இயேசு கிறிஸ்து செய்யவில்லை. Did he tell the people, no, I am God, let me finish eating food first before you eat? Did he tell them like that? இயேசு கிறிஸ்து இல்ல, ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்ட பிறகுதான் மற்றவங்க நீங்க சாப்பிட வேண்டும் என்று இயேசு சொன்னாரா? Did he ask human beings to create different chair, produce different chair, different from your own, because I am God? Did he ask them like that? இயேசு கிறிஸ்து ஒரு சேர் உண்டாக்கி இந்த சேர் எனக்கு தான், மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு மட்டமான சேர், எனக்கு மட்டும் தான் உயர்ந்த ஒரு நல்ல சேர் என்று சொல்லி அந்த ஒரு சிந்தனையில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரா? The Bible tells us in the book of Romans. ரோமருடைய புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது chapter 8 verse 29. ரோமர் 8:29 வசனம். ரோமர் 8:29. chapter 8. 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். I read verse 29. 29ஆம் வசனம் வாசிக்கலாம். For whom he did foreknow, he also did predestinate to be conformed to the image of his son, that he might be the firstborn among many brethren. எந்த மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அவனை உலகத்துக்கு முன்பதாக தேவன் அவனுடைய திட்டங்கள் தேவன் தீர்மானித்து அவனை விசேஷித்த ஒரு காரியத்துக்கு ஆண்டவராக தெரிஞ்சு கொண்டார். The Bible says God wants us to look like his son, to behave like his son. That is why he made him as a human being to teach human beings character. So ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை உருவாக்கி அவருடைய நோக்கம் என்னவென்று சொல்ல எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல மாற வேண்டும். அதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய நோக்கம், அதுதான் தேவனுடைய நோக்கம். Who is Jesus? இயேசு கிறிஸ்து யார்? Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து யார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் from verse 5. 5ஆம் வசனத்துல நம்ம வாசிப்போம். to verse 8. 5லிருந்து 8 வரைக்கும். The Bible tells us
here saying, let this mind be in you, which was also in Christ Jesus. கிறிஸ்துக்குள்ளாடி இருந்த சிந்தனை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாடி இருக்க வேண்டும். Who, being in the form of God, he was God, thought it not robbery to be equal with God. It was not a sin for him to tell you, I am just God, the same thing with the Father. இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தார். தேவனாகி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு ஒரு மனித சாயல் எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு வந்தார். But made himself of no reputation and took upon him the form of a servant and was made in the likeness of God. He put away the form of God, the glory of God. He put it away and put on the body of man, that is a servant. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனாகி இருந்தாலும் அந்த தேவன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அவர் ஒதுக்கிவிட்டு ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்த ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், ஜனங்களை சேவிக்கும்படி, ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படி அவர் ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். And being found in fashion as a man, the microphone is not loud. And being found in fashion as a man, he humbled himself. Check. He humbled, you see now. Being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. Jesus became man, and as a man, he shows man how to live. How should you live? Humble yourself. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ சாயல் எடுத்துக்கொண்டு வந்து இந்த பூமிக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு முன்மாதிரியாக இருந்தார். அது மாத்திரமல்ல, தேவன் சொன்ன எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து அது கீழ்ப்படிஞ்சு காட்டினார். இது காட்டுக்குதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை எவ்வளவு தாழ்மையாக கடவுளாக இருந்தாலும் எவ்வளவு தாழ்மையாக இருந்தார் என்று சொல்லி இந்த வசனம் எடுத்து காட்டுது. He humbled himself and became obedient. As a man, learn to obey, be obedient. இயேசு கிறிஸ்து தாழ்த்தி தேவன் சொன்ன எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிச்சார். So, learn humility. ஆகவே ஒரு தாழ்மை ரொம்ப முக்கியம். Whatever is your education, educational qualification, don't look to it. You are a man. Humble yourself. நீ எவ்வளோ ஒரு படிப்பாளியா இருக்கலாம், நீ எந்த காரியம் நீ படிச்சிருக்கலாம், ஆனால் ஒன்று தேவைப்படுகிறது, தாழ்மை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. Humble yourself before your fellow man, humble yourself before God. தேவனுக்கு முன்பதாக தாழ்த்திரு, உன்னுடைய சகோதரன் முன்பதாக நீ தாழ்ந்து இருக்க வேண்டும். Whatever amount of money you have, let it not make you proud. Pride is of Satan. Humble yourself. Jesus came to teach us character. நீ எவ்வளோ பணக்காரனா இருக்கலாம், எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, ஆனால் நீ தாழ்த்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்த்தினாரோ அதே போல நீ தாழ்ந்து நீ ஒரு தாழ்மையான ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். Learn to obey instruction. தேவன் சொல்லுகிற காரியத்தை நீ கீழ்ப்படிய வேண்டும். If they say you are of the higher caste in India, oh you are of the higher, don't agree with that. That's just tradition. Come down. Jesus taught us character. Come down before everybody. Humble yourself. நான் பெரிய ஜாதி என்று சொல்லி மற்றவங்க சொன்னாலும் நீ என்ன செய்ய வேண்டும், நான் ஜாதியில எந்த ஒரு மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி தாழ்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த தாழ்மையாக நீ கண்டிப்பாக எந்த ஜாதி சேர்ந்தவன் இருந்தாலும் நீ தாழ்மையாக இருக்க வேண்டும். மற்றவனை கேவலமாக நீ பார்க்க கூடாது, மற்றவங்களை நீ கனவீனமா படுத்தக்கூடாது. ஆகவே இந்த மதம் நம்மளை ஜாதி நம்மள அந்த ஜாதி வேறுபாடு நமக்குள்ளாடி இருக்க கூடாது. All this I am higher class, it's only in India. If you cross India and go to Europe, who knows you? India விட்டு நீ a common man like any other person. Nobody knows you there. Humble yourself because Jesus teaches man humility. Humble down. நீ பெரிய ஜாதி உணவலா இருக்கலாம், ஆனால்
எப்பேற்பட்ட ஜாதி இருந்தாலும் நீ ஒரு மற்ற தேசத்துக்கு யூரோப் தேசத்துக்கு நீ போகும்போது அங்க நீ எந்த ஜாதி என்று சொல்லி எப்படி காண முடியும்? நீ எப்பேற்பட்ட ஜாதி இருந்தாலும் அந்த யூரோப் தேசத்துல பார்க்கும்போது உன்னை யாரும் உன்னை உன்னை உண்மையாக எண்ணி பார்க்க மாட்டார்கள், மேன்மையா பார்க்க மாட்டார்கள். Are you a king? நீ ஒரு ராஜாவா இருக்கிறீங்களா? Are you the president? நீ ஒரு பிரதிநிதியாக இருக்கலாம். Are you prime minister's son? நீ ஒரு பெரிய ஒரு மினிஸ்டராக இருக்கலாம். Are you a மினிஸ்டருடைய wife? பையனா இருக்கலாம். Are you a wife to a great man? ஆனால் நீ ஒரு பெரிய மனிதனுடைய மனைவியாக இருக்கலாம். Don't carry pride. ஆனால் பெருமை உனக்குள்ளாடி வரக்கூடாது. Jesus is God. அந்த கடவுள் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுள். But when he became man, இயேசு கிறிஸ்து மனிதனாக மாறும் போதும் he went down humility. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல தாழ்மை நம்ம பார்க்கிறோம். That is how you can please God in your life. அப்படிதான் இயேசுக்கு தேவனை நம்ம பிரியப்படுத்த முடியும். He became obedient to instructions. இயேசு கிறிஸ்து பிதா என்ன காரியங்களை சொன்னாரோ அந்த காரியங்களை கீழ்ப்படிஞ்சார். He became obedient to God in heaven. சோ தேவன் இயேசு கிறிஸ்து பரலோகத்துல என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்குதோ அந்த காரியத்தை கீழ்ப்படிஞ்சு அவர் உண்மையாக இருந்தார். Learn the life of obedience. உண்மையை கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக மாற வேண்டும். Women, obey your husband. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Because it is the commandment of God that you should obey your husband. அபிஷா, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க வேண்டும். Don't follow tradition that will leave this world. If you follow tradition, maybe your tradition is like that of America, that exalts a woman above man. Don't follow that. Follow the Bible, the book of God. இந்த சடங்காச்சாரத்தை நீ நம்ப கூடாது. இந்த சடங்காச்சாரம் மற்ற நம்முடைய இந்தியாவில ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சடங்காச்சாரம் ஒவ்வொரு கல்ச்சர் வித்தியாசமா இருக்கிறதுனால இந்த காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எதுவுமே இருக்கக்கூடாது. Well, we hear that in India it is the woman that pays bride price for the man. Check. Hallelujah. Check. Amen. Hallelujah. Amen. Is it okay? Hallelujah. Okay. Amen. All right. Yes, I repeat. I say we heard that in India, it is the woman that pays bride price of a man. ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் எல்லாரும் முகத்திலே சிரிப்பு. டௌரி என்று சொல்லும் போதோ யாரு இந்தியால யாரு டௌரி கொடுக்கிறோம் என்று சொன்னால் பெண்ணுகள் புருஷன்களுக்கு ஆண்களுக்கு டௌரி கொடுக்கிறோம். Whether it is like that or not, if you happen to pay bride price for your husband, after you have paid his bride price, go and humble before him. The book of God says, woman, obey your husband. ஒரு பெண்ணு புருஷன் வீட்டுக்கு அதிகமான டௌரி கொடுத்தாலும் பணங்கள் கொடுத்தாலும் அந்த மனுஷனுக்கு முன்பதாக கணவனுக்கு முன்பதாக தாழ்ந்து இரு. நீ எவ்வளவு பணம் கொடுத்திருக்கலாம், ஆனால் அந்த புருஷனுக்கு முன்பதாக நீ தாழ்ந்து இருக்க வேண்டும். So Jesus Christ came to become man, to teach us how we should live acceptably before God. So ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு முன்பதாக எப்படி வாழ வேண்டும், தேவன் நம்மளை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும். In the book of 1 Corinthians chapter 15 verse 49. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 49ஆம் வசனம். 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். I read verse 49. 49ஆம் வசனம். Here the scripture says unto us, as we have borne the image of the earthly, we shall also bear the image of the heavenly. இயேசு கிறிஸ்துவின் சாயல் உடையவர்களாக நாம் இருக்கிறோம்.
இது பரலோகத்தின் காரியங்களாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். Now, as a man, as a woman, as a human being, you may resemble your father, you may resemble your mother. ஒரு மனிதனாக நீ அப்பாவை போல இருக்கலாம், இல்ல தாயை போல நீ இருக்கலாம். So that if somebody sees you, are you the son of this man? Wonderful carbon copy. ஒருவன் ஒரு பிள்ளைய பார்த்துட்டு இவங்க அப்பா மாரி இருக்கிறாங்களே, இவங்க அம்மா மாரி இருக்கிறாங்களே, அவங்க ஒரு மாற்றமே இல்லை, அப்படியே உங்க அப்பா போல இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம I சொல்றோம். can see the face of your mother on you. உன்னுடைய தாயுடைய முகத்தை உன் முகத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்ல முடியும். This is earthly. இது உலக பிரகாரமான காரியம். Now let's resemble him that came from heaven. ஆகவே இதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறோம். Hey, your life resembles Jesus. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய நடவடிக்கை இயேசு போல இருக்கிறது. I can see humility in your life. இயேசுவின் தாழ்மை உன்னிடத்தில் நான் பார்க்கிறேன். I can see the love of Jesus in your heart. இயேசுவின் அன்பு உனக்குள்ளாடி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். I can see an obedient spirit in your life. கீழ்ப்படிதல் ஆவி உன்னிடத்தில் நான் இயேசுவுக்கு இருக்கிற அந்த கீழ்ப்படிதல் ஆவி உன்னிடத்தில் நான் பார்க்கிறேன். A child was in the children class in the church. ஒரு சின்ன பிள்ளை சண்டே கிளாஸ்ல இருந்தது. The teacher was teaching them and was telling them about Jesus. அந்த போதகர் அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் இயேசு கிறிஸ்து He described the character of Jesus. அவர் இயேசு கிறிஸ்துவின் குணதாஸ்திரிய எப்படி இருக்கிறார் என்று சொல்லி Jesus is the lover. இயேசு கிறிஸ்து நேசிக்கிற ஒரு தேவன். Jesus is gentle and calm. இயேசு கிறிஸ்து பொறுமையும் சாந்த குணமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி போதித்துக் கொண்டிருந்தார்கள். Jesus is humble. இயேசு கிறிஸ்து தாழ்மையும் என்று சொல்லி போதித்துக் கொண்டிருந்தார்கள். Jesus smiles at children. இயேசு கிறிஸ்து சின்ன பிள்ளைகளை பார்த்தாலே ஒரு சிரிப்பு, ஒரு அன்பு என்று சொல்லி கொண்டிருந்தார். Jesus does not do evil to anyone. இயேசு கிறிஸ்து யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. As he went on describing Jesus, the child in the class said, raise up his hand. இப்படியாக இயேசு கிறிஸ்து வர்ணித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த பிள்ளை என்ன பண்ணுது என்று சொன்னால் கையை உயர்த்துது. The child raised up his hand. Yes, what are you? I know him. He's my neighbor. He's living with us he's my neighbor. I know Jesus. He's in my neighbor. He's my neighbor. இந்த சின்ன பிள்ளை கை உயர்த்தது. உடனே அந்த டீச்சர், சண்டே கிளாஸ் டீச்சர், எதுக்குமா நீ கை உயர்த்துகிற என்று சொல்லும் போதோ, நீ சொல்லிக் கொண்டு இருக்கிற ஒரு மனிதன் என் பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறார், அவருடைய நெய்பர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். There was a man living, a Christian, a believer, child of God, righteous and holy, living around that child. So the child thought the teacher was describing the life of that Christian man. He said, I've known him. I know that Jesus. இந்த பிள்ளை சொல்லிக் கொண்டிருந்த, நீ சொல்லிக் கொண்டிருக்கிற மனிதன் என் பக்கத்து வீட்டுல இருக்கிறான் என்று சொன்னால், அந்த பிள்ளை என்ன சொல்லுது ஆக்சுவலா என்று சொன்னால், இந்த மனுஷன் என் பக்கத்து வீட்டுல இருக்கிற மனுஷன் இயேசு போல நடக்கிறார்கள். ஒருவேளை இந்த அம்மா சொல்லுகிற எல்லா காரியமும் இந்த மனுஷனு குறித்து தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் சொல்லி அந்த பெண்ணு சொன்னாங்க. As you have borne the image of your father on earth, the image of your mother on earth, your face resembling them, now bear the image of God that came from heaven. Be like God. ஒரு பிள்ளை எப்படி தகப்பன போல தாயை போல இருக்கிறதோ அதே போல நாம எல்லாரும் ஒரே போல இருக்கணும். யாரு போல வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போல நாமும் இருக்க வேண்டும். Let your character resemble Jesus' character. Let this mind be in you, which was also in Christ Jesus. உன்னுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து போல இருக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து போல இருக்க வேண்டும். As we serve the Lord and are listening to his word, teaching his word, the Spirit of God is conforming us to the image of Christ. நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போதோ அவரோட நடக்கும் போதோ பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் இயேசுவின் சாயலை நமக்குள்ளாடி நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். In 2 Corinthians chapter 3, 2 கொரிந்தியர் 3 அதிகாரம்
verse 18. 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 Corinthians 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் chapter 3 3ஆம் அதிகாரம் verse 18. 18ஆம் வசனம். But we all with open face, beholding us in a glass, the glory of the Lord, are changed into the same image from glory to glory, even as by the Spirit of the Lord. இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பார்க்காதபடி நம்மளுக்குள்ளாடி ஒரு ஒரு போர்வை இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வர நாளிலே அவர் எப்படி மகிமையா இருக்கிறாரோ நாமும் அந்த மகிமையை அணிந்து கொள்ளுவோம். We are here, the Lord is here. இயேசு கிறிஸ்து நாம் இருக்கிறோம், இயேசு இங்க இருக்கிறார். The Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். As we are reading the word of God and your heart, you're paying attention to this word, the Holy Spirit is working in your life. இந்த வசனத்தை கேட்கும் Yes, go ahead. இந்த வசனத்தை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மளுக்குள்ளாடி கிரியை செய்கிறார். இந்த வசனம் எப்படி இருக்கிறதோ அதே போல மாற வேண்டும், இயேசு போல மாற வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The Holy Spirit is communicating to you. You know, your own is anger. You're always easily angry. That's why people are afraid of you. Jesus is not like that. So go and remove that anger from you. He is talking to you. You have been lusting after women. That is why your life is not looking well. So go and remove that character from you. He is talking to everyone. Change your life. See the world. See the pattern you should have lived. You should live. See the way you should do. Don't do this again. So in that way, we're getting closer and closer to the fullness of Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாடி நம் பக்கத்தில் இருக்கிறார், நமக்குள்ளாடி இருக்கிறார். ஒவ்வொரு வசனத்தை நம்ம கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கோபப்படுகிறாயே, இது தேவனுக்குரிய காரியம் அல்ல, இந்த கோபத்திலே நீ மாட்டிக்கொள்ள வேண்டும். நீ இச்சிக்கிறாயே, இந்த காரியம் தேவனுக்குரிய அல்ல, இந்த காரியத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாடி கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால், இயேசு எப்படி இருக்கிறாரோ அந்த சாயல் நம்மளுக்குள்ளாடி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The Bible says in 2 Timothy 2 தீமோத்தி chapter 2 2ஆம் அதிகாரம் verse 22. 21ஆம் வசனம். 2 Timothy chapter 2 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் verse 22. 22ஆம் வசனம். Flee also youthful lusts, but follow righteousness, faith, charity, peace with them that call on the Lord out of a pure heart. தன்னைத்தானே சுத்திகரித்துக்கொள், இச்சையிலிருந்தும் கோபத்திலிருந்தும் மற்ற எல்லா விதமான பாவத்தில் இருந்தும் விலகி பரிசுத்தமும் நீதியும் அன்பையும் நாட வேணும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு புதிய சுத்த இறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். The Bible says, don't just worship with any church, because not every church has knowledge of this word to teach you. எல்லா சபைக்கும் நீ போகக்கூடிய ஒரு மனிதனாக மாறிவிடாத. காரணம் என்னவென்றால், எல்லா சபையிலும் எல்லாம் இந்த வேதத்தில் இருக்கிற காரியங்களை போதிப்பது அல்ல. Don't take your child to any school. No, there are schools that don't have enough teachers, don't have qualified teachers to teach your children proper education. உன்னுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு நீங்க அனுப்பும் போது எல்லா ஸ்கூலுகளும் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் அனுப்ப மாட்டீங்க. எந்த ஸ்கூல்ல ஒரு சிறந்த ஒரு டீச்சிங் இருக்கிறதோ, ஸ்டாண்டர்ட் இருக்கிறதோ, அந்த ஸ்கூல்ல தான் நீங்க அனுப்புவீங்க. தரமட்டம் இருக்கிற ஸ்கூல்ல டீச்சர்கள், போதகர் இல்லாத, வாத்தியார்கள் இல்லாத ஸ்கூல்களை நீங்க பிள்ளைகளை நீங்க அனுப்ப மாட்டீர்கள். If you are sick, don't take yourself to every hospital. Is that now a hospital? Let me go there. No, not all hospitals have the equipment to treat every kind of sickness. உனக்கு ஒரு வியாதி நோவு இருக்கும் போதோ உன் கண்ணில் படுகிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் நீ கொண்டு போவாத. எந்த ஹாஸ்பிட்டல்
உன்னை கரெக்டாக உன்னுடைய வியாதிக்கு உன்னுடைய நோவுக்கு அது 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 ட்ரீட்மெண்ட் கொடுக்குமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தான் நீ கொண்டு போக வேண்டும். மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு தரமட்டமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நல்ல டாக்டர் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பிள்ளைகளையும் நீங்க போகாதீர்கள். So it's not every church you can join. அதே போல எல்லா சபையும் நீ போய் சேர்ந்துடாத. There are churches that the pastors don't know God. எல்லா மற்ற அநேக சபையில அந்த போதகர் பாஸ்டருக்கு உண்மையாக கடவுளே தெரியாது. There are churches that the pastors don't know the word of God. அந்த சர்ச்சிலுடைய பாஸ்டருக்கு ஆண்டுடைய வார்த்தையே தெரியாது. And the Bible says, he that walks with wise men shall be wise, but a companion of fools shall be destroyed. வேதவசனம் என்ன சொல்லுகிறால், யார் ஒரு ஞானியாக இருக்கணும், சத்தியத்துல உண்மையா இருக்கிறானோ அவனோடு சேர்ந்து கொள். முட்டாளாக இருக்கிற ஜனங்களோடு நீ சேர்ந்து கொண்டால் நீயும் முட்டாளாக விடுவாய். When we invite people, come to us, we know what we have for them. எங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்லும் போதோ, வாருங்கள் என்று சொல்லும் போதோ அவங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நம்மளுக்கு தெரியும். We say that which we know, that which we have understood, and we are examples of it. We will teach you that you also will be like us, and you will find God. நாங்கள் கேட்டதும், நாங்கள் நடந்ததும், நாங்கள் ருசி பார்த்ததும், நாங்கள் சத்தியத்தை அனுபவித்ததும் அந்த காரியம் மட்டுமே நாங்கள் போதிக்கிறோம். ஆகவே வாருங்கள் என்று சொல்லி நாம் அழைக்குவோம். Follow them that serve God out of a sincere heart. தேவனை உண்மையாக சேவிக்கிற ஊழியக்காரர்களை நீங்கள் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். You may say, but we are very far away up to Nigeria there. No, the word of God has no bound. The word of God can fly to any part of the world. We have various ways to connect that you will still be feeding on the same truth and make it to heaven. இல்லையே, நைஜீரியா ரொம்ப தூரம், பல ஆயிரம் தூரம் இருக்கிறது, எப்படி நான் போக முடியும்? இல்ல, அப்படி அல்ல. அது வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்துக்காக நைஜீரியா இருக்கட்டும், எங்க இருக்கட்டும், நீ ஓடி வர வேண்டும். As we are together teaching the word, what will happen? 1 John chapter 2 verse 7. இந்த ஆண்டவருடைய வசனத்தை நம்ம படிக்கும் போதோ போதிக்கும் போது என்ன நடக்கிறது? 1 யோவான் 1 John chapter 1 verse 7. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். But if we walk in the light as he is in the light, we have fellowship one with another, and the blood of Jesus Christ his son cleanses us from all sin. அவர் வெளிச்சத்துல நடக்கிறது போல நாமும் வெளிச்சத்திலுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் வெளிச்சத்தில் நடக்கிறது, நாம் வெளிச்சத்தில் நடக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். Iron sharpened iron. ஒரு இரும்பை கூராக்க முடியும். When we who know this truth meet together and begin to open scripture and share truth, ignorance will be leaving the people among us. சத்தியத்தை அறிந்தவர்கள் அவர்களோடு நீ பழகும் போதோ, அவருடைய காரியங்களை கேட்கும் போதோ, அந்த ஒரு அறிவில்லாம இருக்கிற காரியங்களில் இருந்து நம்ம விடுதலை பெறுவோம். As the knowledge of truth is opened up to you, you learn it, you agree with it, you go to God in prayer, you will see the blood of Jesus will be purifying you from every sin. இந்த சத்தியத்தை நீ அறியும் போதோ, இந்த சத்தியம் உங்களுக்குள்ளாடி கிரியை செய்து உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை நீ பெற முடியும். There are people that say nobody can be holy, it's only God that can be holy. சில ஜனங்கள் சொல்ல யாரும் பரிசுத்தமா இருக்க முடியாது, கடவுள் மட்டும் தான் பரிசுத்தம் என்று சொல்லும். You are right. உண்மை. But that was before Jesus came down for sacrifice. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரதுக்கு முன்பதாக. That was before people knew about God and his righteousness. இந்த இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்பதாக அவர் காட்டினார். இயேசு வந்த பிறகு உண்மை எது, நீதி என்று சொல்லி அறிஞ்சுக்கொள்ள. When people began to know about God and his righteousness, human beings could be holy as God is holy. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த எல்லா காரியத்தை நம்ம பார்த்து அதை நம்ம விசுவாசிக்கும் போது இயேசு எப்படி பரிசுத்தமா இருந்தாரோ நாம பரிசுத்தமாக இருக்க முடியும். What did he say to Abraham? ஆபிரகாமுக்கு என்ன ஆண்டவர் சொன்னார்? Walk
before me, and be thou perfect. எனக்கு முன்பதாக நீதியாக நடு, ஆகவே நீ அப்படி நடக்கும் போதோ நீ பூர்ண ஒரு மனிதனாக நீ மாறுவாய். What did he say in the book of Psalm? சங்கீதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? Mark the perfect man, behold the upright man, that man, the end of that man shall be peace. நீதியின் மனிதனை நீ கண்டடி, அந்த நீதியின் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி what said the Bible of Noah? நோவா குறித்து வேதத்தை என்ன சொல்லுகிறது? Noah was a just man, நோவா ஒரு நீதிமான மனிதன், walking in all the ways of God without blemish. ஆண்டவருடைய வழியிலே அவன் நேர்த்தியாக நடந்து கொண்டு வந்தான். What does the Bible say of Enoch? ஏனோக்கு குறித்து ஆண்டவர் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? Enoch walked with God. ஏனோக் தேவனோடு நடந்தார். And was not because God took him. அந்த தேவன் யோனுக்கு எடுத்துக்கொண்டார். What did Paul say about himself? அப்போஸ்தலன் பவுல் தன்னை குறித்து என்ன சொல்லிக் கொண்டார்? He said, you are witnesses, and God also, how holily and justly and unblameably we behaved ourselves among you that believe. அப்போஸ்தலன் பவுலுடைய சாட்சி என்னவென்று சொன்னால், நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், நாங்கள் எப்படி பரிசுத்தமா வாழ்ந்தோம், எப்படி நாங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்தோம் என்று சொல்லி நீங்களே சாட்சி, நீங்களே உங்களுடைய கண்ணால பார்த்தீங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சவாலை வைத்தார். To say nobody can be holy, only God, that's the voice of ignorance. இப்போ இயேசு தேவன் மட்டும் தான் பரிசுத்தர், வேற யாரும் பரிசுத்தமா இருக்க முடியாது என்று சொல்லுவது அது வேதத்தின் அறிவு அல்ல, வேதத்தின் அடிப்படையில் இல்ல. It happens so where the true knowledge of God has not come in. So அதாவது வேத அறிவு உண்மையாக மனிதனுக்கு வரவில்லை. It happens so where the blood of Jesus is not working. So இயேசு கிறிஸ்துவின் அந்த ரத்தம் நம் மீது வரவில்லை, அதனுடைய காரியங்களை நாம் அனுபவிக்கவில்லை என்று சொல்லி அர்த்தம். Jesus came from heaven to teach us how to live. இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இயேசு போதித்தார். So understand this. So ஆகவே இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். Don't listen to strange doctrines. The doctrines of lies, teachings of lies, they will never produce godliness in your life. So இந்த வேதத்தின் அடிப்படையில் இருக்கா இல்லாத போதகத்தை நீங்க பின்தொடர்ந்து பின்தொடராதீர்கள், நம்பாதீர்கள். அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சத்தியத்துக்குள்ளாடி ஒரு இயேசு கிறிஸ்து போல மாறும்படி எந்த உதவி உங்களுக்கு செய்யாது. In the book of Titus என்ற புத்தகத்திலும் எடுத்துக்கலாம். Titus chapter 1, தீர்த்து 1 verse 1 to 3. அதிகாரம். Paul, a servant of God, அப்போஸ்தலன் பவுல் தேவனுடைய ஊழியக்காரன், an apostle of Jesus Christ, அப்போஸ்தலனுடைய ஊழியக்காரர், according to the faith of God's elect, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், an acknowledging of the truth which is after godliness. The truth produces godliness. சத்தியம் என்ன செய்கிறது என்று சொன்னால் தெய்வீகம், தேவனுடைய பரிசுத்தத்தை இந்த சத்தியம் நமக்குள்ளாடி கொண்டு வரும். Use the truth. The truth will produce godliness. இந்த சத்தியத்தை நீ கேட்டு இந்த சத்தியத்தை உபயோகப்படுத்தும் இந்த சத்தியம் நமக்குள்ளாடி ஒரு பரிசுத்தம், ஒரு தேவனை போல அந்த சுவாபத்தை கொண்டு வரும். So the truth among men anywhere, that truth will produce resemblance to God. இந்த ஒரு சத்தியம், உண்மையான சத்தியம், அது எப்படி அதனுடைய கிரியை என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து போல நம்மளுக்கு அந்த சுவாபம் இயேசு கிறிஸ்து போல மாறும்படி இந்த சத்தியம் நம்மளை கொண்டு செல்லும். If take the original drug, that sickness will leave your body. உண்மையான ஒரு ஜெனியூன் மருந்து எடுத்துக்கொண்டால் அந்த மருந்து உன்னுடைய நோவு வியாதியிலிருந்து குணமாகும். The problem is that your sickness has never found the original drugs, the correct drug. That is where it is still there. So இந்த நோவு வியாதி ஏன் போகாம இருக்குது என்று சொன்னால் நீ எடுக்கிற மருந்து ஒரு உண்மையான மருந்து அல்ல, ஒரு டூப்ளிகேட் மருந்து இருக்கிறதுனால தான் நீ குணமடைய மாட்டேங்கிற. You go to this hospital, there are drugs, they didn't have drug for that. They are rather giving you alternative.
ஒரு 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 ஹாஸ்பிட்டலுக்கு நீ போகிற, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனவன் உன்னுடைய வியாதிக்கு ஏற்ற மருந்து அங்க இல்ல. ஆகவே நீ கண்டிப்பா நீ குணம் அடைய முடியாது. All the days you spend there with all your money, the situation has not changed. சோ நீ செலவழிச்ச எல்லா பணங்களும் உன்னுடைய நேரங்களும் உன்னுடைய பிரயாசம் எல்லாம் வீணாகிவிட்டது. காரணம் என்னவென்றால் நீ தவறான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீ போன. You go to another hospital, they are not even able to diagnose the sickness because they don't have the equipment. சோ இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போற, அந்த ஹாஸ்பிட்டல் உன்னுடைய நோய் உன்னுடைய வியாதி என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்னவென்று சொன்னால் அது கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கருவிகள், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மிஷின்ஸ் இல்லாதனால உன்னை கரெக்டாக உன்னுடைய ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ண முடியும். Go to the hospital that has the equipment and the original drugs and ability to diagnose your sickness and give you the drugs. That's the end of the problem. It will end. எந்த ஹாஸ்பிட்டல்ல நல்ல டாக்டர் இருக்கிறார்களோ, எந்த ஹாஸ்பிட்டல்ல நல்ல மிஷின் இருக்கிறதோ, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ போகும்போது தான் அந்த ஹாஸ்பிட்டலுடைய குறைகள், உன்னுடைய ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க முடியும். அந்த ஹாஸ்பிட்டல்ல நீ குணமடைய முடியும். India witnesses people coming from various parts of the world for treatment here. Why? Their nations don't have the hospital that has the drugs and the right equipment and the knowledge of diagnosis that will settle that matter. அநேக ஜனங்கள் இந்தியாவுக்கு எதற்காக ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்க்கு வருகிறார்கள் என்று சொன்னால், பல தேசத்தார்கள் இந்தியாவுக்கு வர காரணம் என்னவென்றால் சொன்னால், இந்தியால படித்திருக்கிறார்கள், இந்தியாவில் அப்படிப்பட்ட மிஷின்கள் இருக்கிறது, அந்த எல்லா வாய்ப்பு இருந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் இந்தியாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தேடி ட்ரீட்மெண்ட்காக வருகிறார்கள். They spend thousands of dollars to come here. எத்தனையோ ஆயிரம் லட்சம் காசு செலவழிச்சு இந்தியா ட்ரீட்மெண்ட்காக வருகிறார்கள். Wow! எதற்காக? They don't have the correct hospital in their nation. என்னவென்றால் ஒரு கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த இடத்துல இல்லை. If they don't want to die, let them go to India where they has correct hospital with correct instrument with correct drugs. ஒரு மனுஷன் சாக கூடாது, பிழைக்க வேண்டும் என்று யோசித்தால் அவன் எங்க வரணும்? கண்டிப்பாக இந்தியாவுக்கு வர வேண்டும். ஒரு கரெக்டான ஒரு ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் தீர வேண்டும். As it is in drugs and sickness, so it is in sin and the word of God. இந்த மருந்து குறித்து எப்படி இருக்கிறதோ அதே போல ஆண்டவருடைய வார்த்தையும், ஆண்டவருடைய உண்மையான வார்த்தைகளுக்கு உள்ளாடி வந்தாதான் உனக்குள்ளாடி ஒரு மாற்றம் வரும், உனக்குள்ளாடி ஒரு சுகத்தை ஆண்டவர் உருவாக்குவார். You may never find a true church in India, a true man of God with the true knowledge of God that will preach and teach so that the people can come to godliness. ஒருவேளை இந்த இந்தியா தேசத்துல உண்மையான சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஒரு சபை இல்லாம இருக்கலாம், ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கலாம், அதில் குறித்து ஒரு ஆச்சரியம் இல்லை. You have lived in that church for all these years. Your sins are still in your life. Why? No true church, no true preacher, no correct understanding of the Bible. அநேக வருஷத்துமாக நீ ஒரு சபைக்கு போய் கொண்டு இருக்கலாம். எதுக்கு மாற்றம் இல்லை, எதுக்கு இயேசு போல இல்லை என்று சொன்னால் உண்மையாக சத்தியம் இல்லை, உண்மையாக போதிக்கூட ஒரு போதகர் இல்லை. You move to another church, இன்னொரு சபைக்கு நீ போகிறாய், to another man of God. இன்னொரு மனுஷனுக்கு போகிறாய். He does not have the knowledge of the word of God. அந்த மனுஷனுக்கு ஆண்டவருடைய சத்தியம் என்னவென்று அறியாமல் இருக்கிறார். He does not know the correct interpretation of scripture. இந்த வேதத்தினை உண்மையாக எடுத்து காட்டி அந்த காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ண அந்த போதகருக்கு முடியாம, And the blind cannot lead the blind. ஒரு குருடன் இன்னொரு குருடன் நடத்த முடியாது. Let me tell you something. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். As I know, நான் பார்க்கிறேன். As I told you, my wife went to heaven. God took him to heaven, took him to hell. நான் சொன்னேன், கடவுள் என்னுடைய மனைவியை நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் கொண்டு போனார். As I know this testimony around the world, இந்த சாட்சி உலகமெங்கும் நடக்கூடிய சாட்சி நான் கேள்விப்பட்டேன். as I know this Bible like this, இந்த வசனத்தை நான் எனக்கு தெரியும். no woman that puts on jewelry can ever go to heaven. This is standard since heaven started. One with earring has never gone there. இந்த யாரெல்லாம் இந்த ஆபரணம் அணிகிறார்களோ கண்டிப்பாக இவர்கள் பரலோகத்தில் போக முடியாது. இது சத்தியம், இது உண்மை. But the preacher in India is afraid to say the same thing.
சோ இந்தியால இருக்கிற போதகர் இந்த போதிக்க பயப்படுகிறார்கள். Even this our preacher, Prasana, told me that this thing is a tradition, it's very strong. I can't preach it. Come and preach for me. That is why I have come. So A India- preacher from another country to tell Indians no woman with jewelry can make it to heaven. Try me and see whether you go there. சோ இந்தியால இருக்கிற போதகர் உண்மையாக இது போதிக்க பயப்படுகிறா. ஈவன் பிரசன்னகுமார் இந்த சபையோட போதகர் கூட இந்த காரியங்களை ஒரு கடினமாக இது கண்டிப்பா அது தவறு என்று சொல்லி போதிக்க பயப்படுகிறார். In hospital, you can do well over other nations in the world, but in the word of God, you are poor. ஒருவேளை நீ மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல்ல நீ பண்ணிக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில கண்டிப்பாக நீ காம்ப்ரமைஸ் ஆக. In the knowledge of the word of God, you are poor. இந்த ஆண்டவருடைய வார்த்தை கண்டிப்பாக புரிந்து கொள்வதில் ரொம்ப புவராக இருக்கிறார். You will need to connect to another nation to So- have the true man of God there that will declare this truth in all boldness so that Indians can go to heaven. ஆகவே கண்டிப்பாக இப்படிப்பட்ட காரியத்தை நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய இதுல நீ கண்டிப்பா கனெக்ட் ஆன ஒரு உறவு நீ உருவாக்க வேண்டும். அப்பதான் இந்த All காரியத்தை those things you are மேற்கொள்ள putting on, a wedding ring, wedding engagement, or whatever in your neck, in your chain, they are filthiness in the sight of God. முடியும். உண்மையாகவே இந்த ஆபரணம் நிமித்தம் பின்னாக இனாகன பலவிதமான பிசாசின் கிரியைகள் இருக்கிறது. அது ஜனங்களுக்கு புரிவது. To you, they are treasures. அது உங்களுக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கலாம். They are beautiful, making you great. அது உங்களை மேன்மையான ஒரு ஸ்தானத்துல கொண்டு போகலாம். God doesn't see it like ஆனா this. கடவுள் அப்படியாக பார்ப்பது. Their origin is not from God. சோ அது தேவனிடத்துல வந்த காரியம் அல்ல. They came from temple harlots in those days. அந்த காலத்துல இருந்த அந்த விபச்சாரம் உள்ள அந்த ஆலயங்கள் தேவாலயங்கள் விக்கிர ஆலயங்கள் மூலியமாக தான் இப்படிப்பட்ட காரியங்களா வந்தது. God told his children, strip your ornament from you. கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு சொன்னார், எல்லாம் ஆரம்பத்தையும் இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ அகற்றி விடும் என்று சொன்னார். In the New Testament, women should dress themselves not with jewelry. இந்த புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது வேதவசனம் சொல்லுகிறது இந்த ஆபரணம் அணியக்கூடாது என்று சொல்லப்படும். In the God taking people to heaven, to hell in our day, he wants them, go and tell them that I said, no woman, no man too putting on these things will make it to heaven. கடவுள் சிலர்களை பரலோகத்துக்கும் வானத்துக்கும் கொண்டு போகிறார். அங்க எச்சரிக்கை ஆண்டவர் கொடுத்து எச்சரிக்கிறோம் என்றால் நீ போய் சொல், இந்த ஆபரணம் கண்டிப்பா மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. They shall not enter into heaven. Whatsoever thing is defiled, anything that defiles your body will hinder you from going there. எந்த காரியம் ஒரு தீட்டுப்படுத்துதோ இந்த தீட்டுப்படுத்துற காரியம் கண்டிப்பாக பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. If I don't treat you with these drugs that I'm treating you now, your sickness will not go. இந்த ஒரு மருந்து நான் உங்களுக்கு கொடுக்காவிட்டால் இந்த நோவுல இருந்து நீ கண்டிப்பா நீ கொண்டாடவே முடியாது. Your sins will never leave your life. உன்னுடைய பாவம் உன்னை விட்டு விலகாது. There is the right drugs. ஆனா உண்மையான ஒரு மருந்து உங்களுக்கு வேண்டும். There is the doctor that knows the right drugs. அந்த டாக்டருக்கு தான் என்ன நோவுக்கு என்ன மருந்து என்று சொல்லி தெரியும். There is the true word and interpretation of God's word. இந்த வசனம் உண்மையான ஒரு அர்த்தம். There is the preacher that God has given him the pure knowledge of his word. இந்த போதிக்கிற ஒரு போதகர் உண்மையான வேதத்தை அறிஞ்சு தான் நான் போதிக்கிறேன். India, as people come to your nation, you also connect to other nations for the truth that will lead to eternal life. பல தேசத்திலும் பல தேசத்தார்கள்